வணக்கம், நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 7வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்த சீரியஸ்ல நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எக்ஸலை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 7வது வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கம்ப்யூட்டர் எப்படி பேச வைக்கிறது, எக்ஸல் எப்படி பேச வைக்கிறது. அப்படியே எக்ஸல் டு ஸ்பீக் ஃபார் அஸ், நமக்காக எக்ஸல் பேச போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் இருக்கு பாருங்க, இந்த டேபிள்ல சில டெக்ஸ்ட் இருக்கு. இதை ஒன் பை ஒன்னா நான் படிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸல் எனக்காக படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி ஆக்டிவேட் பண்றது, இது பேர் ஸ்பீக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பீக் செல்ஸ். ஆனா அந்த ஸ்பீக் செல்ஸ் ஆப்ஷன் எங்க இருக்கு? அன்பார்ச்சுனேட்லி இந்த ரிப்பன்ல போய் பாத்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், இங்க எங்கேயும் அந்த ஆப்ஷனே கிடையாது, ஹைடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஹைட் ஆனா அது எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் நான் இன்னொரு முறையும் சொல்றேன். அதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுங்க, இந்த டாப்ல குவாட் இருக்கு இல்லையா, இந்த குவாட்ல வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணா ரெண்டாவது ஆப்ஷனே இருக்கு, கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ அங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஓகே, ஸோ நான் இப்போ பண்றேன் பாருங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் பாருங்க, புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இது ஒரு மெத்தட். இல்ல இன்னொரு மெத்தட், அதே குவாட்ல இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். இந்த குவாட்ல போயிட்டு இந்த ஆரோ மார்க், அந்த ஆரோ மார்க் கீழே மோர் கமாண்ட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும். இது ரெண்டாவது மெத்தட். ஓகே, ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்றேன், மோர் கமாண்ட்ஸ், அதுல புதுசா அதே டயலாக் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல எந்த ஆப்ஷன் ஈஸியா இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது ஆப்ஷன், இப்போ நான் ஓகே கேன்சல் கொடுத்து வந்துடுறேன். மூணாவது ஆப்ஷன் ஃபைல். இந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒன்று இருக்கு பாருங்க, ஆப்ஷன்ஸ். ஃபைல்ல போனா ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் கிளிக் பண்றேன் ஆப்ஷன்ஸ், புதுசா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதுல குயிக் ஆக்சஸ் டூல் பார் இங்க இருக்கு பாருங்க, குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த குயிக் ஆக்சஸ் எல்லாமே இந்த 3 மெத்தடுமோ ஒரே ஆப்ஷன், ஒரே இடத்துல தான் வந்து நிற்கும். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இங்க இருக்கு பாருங்க, பாப்புலர் கமெண்ட்ஸ். பாப்புலர்னா என்ன அர்த்தம், நாம அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ். கரெக்டா? ஸோ இந்த பாப்புலர் கமெண்ட்ஸ்க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், கிளிக், இந்த ஆரோ மார்க்ல ஒரு கிளிக் அடிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் செலக்ட் பண்ணேன். கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் அப்படின்னு அர்த்தம், இந்த கமெண்ட் ரிப்பன்ல அவைலபிள் இல்ல, ஹைட் ஆயிருக்கு. கரெக்டா? இங்க கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் கிளிக் பண்ணிட்டு இங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கிளிக் பண்றேன். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்பீக் உடைய முதல் வார்த்தை என்னது, எஸ். ஸோ எஸ் பிரஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க மேனுவலா ஸ்க்ரால் பண்ணி கண்டுபிடிச்சா கூட ஓகே தான். ஸோ இதுல ஸ்பீக்னு ஒரு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, ஸ்பீக் இருக்கு பாருங்க, ஸ்பீக் செல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம குவாட்ல ஆட் பண்ண போறோம். ஆக்சுவலா 2 ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ண போறோம். ஒன்னு ஸ்பீக் செல்ஸ், ஸ்பீக் பண்ண வச்சு நம்ம பேசுறோம், அது நம்ம ஸ்டாப் பண்ணோம் இல்லையா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அந்த ஸ்டாப் பண்றது இங்க ஸ்டாப் ஸ்பீக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஸ்டாப் ஸ்பீக், ஸ்பீக் செல்ஸ் ஸ்டாப். ஓகே, ஸோ ஸ்பீக் செல்ஸை கிளிக் பண்ணி இதை எப்படி ஆட் பண்றது, ஒன்னு உங்க மவுஸ்ல டபுள் கிளிக் பண்ணலாம், இல்ல இந்த ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிடுங்க. நான் ஸ்பீக் செல்ஸை ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்டாப் ஸ்பீக்கையும் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஒன்னு ஆட் கொடுத்தா ஓகே, இல்ல டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து குவாட்டை விட்டு வெளியில வந்துடுறோம். இப்போ டாப்ல பாத்தீங்கன்னா அங்க 2 பட்டன் வந்துருக்கு, ஸ்பீக் செல்ஸ், ஸ்டாப் ஸ்பீக். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன், இப்போ கர்சரை ஏதாவது ஒரு இடத்துல வச்சு எங்க வச்சீங்கன்னா அங்க இருந்து அது படிக்க ஆரம்பிக்கும். ஸோ இங்க நான் கர்சரை வச்சுக்கிறேன். இங்க ஸ்டார்ட் ஸ்பீக்கிங், ஸ்பீக் செல்ஸை கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ண போறேன். ஸ்டாப் பண்றது இந்த ஸ்டாப் பட்டன், இந்த டாப்ல இந்த 2 பட்டன். ஓகேங்களா? ஒன்னு ஸ்பீக் செல்ஸ், இன்னொன்னு ஸ்டாப் ஸ்பீக். ஸ்டாப் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க இந்த பட்டனையும் கிளிக் பண்ணலாம், இல்ல எஸ்கேப் கீ கூட பிரஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ண போறேன். ID I0. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் பாருங்க, அது ஸ்பீக் பண்ணுது. பட் எப்படி பேசுதுன்னு கேட்டீங்கன்னா காலம் வைஸா வருது. காலம் வைஸா இல்லைங்கன்னா ஏ காலம் பாருங்க, ஐடி 0001 I002 இப்படிதான் படிக்குது. பட் எனக்கு ரோ வைஸா படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு, எனக்கு இதை ரோ வைஸா இப்படி படிக்க ஆரம்பிக்கும். காலம் வைஸா வேணா ரோ வைஸா, இல்ல இந்த டேபிளே ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லாம் படிச்சுட்டு அப்புறம் அடுத்த ரோக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த ரோ வைஸ் காலம் வைஸா நம்ம மாத்தணும், இந்த டைரக்ஷனை மாத்தணும். இதுக்கு என்ன பண்ணலாம், அதே மெத்தட் தான். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு மோர் கமெண்ட்ஸ்க்கு போயிடுவோம். மோர் கமெண்ட்ஸ்ல பாப்புலருக்கு பதிலா கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன், இதுல மேனுவலா ஸ்க்ரால் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்ல நீங்க இங்க ஆப்ஷன் பி பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், பை ரோஸ் அண்ட் பை காலம்ஸ்ல இருப்பாங்க. இது புது வெர்ஷன்ல, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃபீஸ் 365ல இது பை ரோஸ் அண்ட் பை காலம்ஸ்ல இருக்கும். இதுவே நீங்க ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா
ஸ்பீக் செல்ஸ் பை ரோஸ், ஸ்பீக் செல்ஸ் பை காலம்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். இந்த ஹெட்டிங் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கிறது தவிர ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதே தான். ஸ்பீக் செல்ஸ் பை ரோஸ், ஸ்பீக் செல்ஸ் பை காலம்ஸ். இங்க பை ரோஸ் அண்ட் பை காலம்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை ஆட் பண்ணுவோம். எப்படி ஆட் பண்றது உங்களுக்கு தெரியும். இப்பதான் பார்த்தோம். கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணலாம். இல்ல ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் ஆட்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இல்ல டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே. ஆட் ஆயிடுச்சு பாருங்க. எப்பயுமே கடைசியில தான் ஆட் ஆகும். நீங்க கிரியேட் பண்ண ஆப்ஷன்லாம் கடைசியில ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட்ல இல்லாம கடைசியில ஆட் ஆகும். ஓகே. வேணா நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப் ஏரோ டவுன் ஏரோ போட்டு நீங்க அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எது செலக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா தெரியும். இங்க பாருங்க சுத்தி பார்டர் வந்திருக்கு. எது செலக்ட் ஆயிருக்கு? பை காலம்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்கு. அதனால தான் நீங்க கிளிக் பண்ண உடனே அது காலம் வைஸா ரீட் ஆகும். இல்ல எனக்கு காலம் வைஸா வேணாம், ரோ வைஸா மாத்தணும்னா இப்போ இந்த கடைசி பட்டனை கிளிக் பண்ண போறேன். இந்த கடைசி பட்டன் இது ரோ வைஸ். கரெக்டா? ஸோ இந்த ரோ வைஸை நான் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க ரோ வைஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்பீக் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்க ரோ வைஸா ரீட் ஆகும். பார்ப்போமா? நான் பை ரோஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஸ்பீக் கிளிக் பண்றேன். ID, prod name, revenue, right, commission. ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ரோ வைஸா பேசிக்கிட்டே வருது இல்லைங்களா? ஸோ இதே நீங்க காலம் வைஸா பேசணும்னா திரும்பவும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த டேபிள் எனக்கு காலம் வைஸா இப்படி பேசணும்னு வச்சுங்களேன். இந்த டேபிள்ல நான் கர்சர் வைக்கிறேன். வச்சுட்டு ஸ்பீக் செல்ஸ். ID, prod name, revenue, right, commission. டாப் ஸ்பீக். ஸோ அந்த மாதிரி ரோ வைஸாவும் பேச வைக்கலாம், நீங்க காலம் வைஸாவும் பேச வைக்கலாம். ஸோ எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். இப்போ இன்னொரு ஆப்ஷன் இந்த ஸ்பீக்லயே பார்த்துருவோம். அதாவது நான் ஏதாவது டைப் பண்ணி என்டர் பண்ணா அந்த வேல்யூவை கம்ப்யூட்டர் பேச வைக்கணும். நான் ஏதாவது டைப் பண்ணுவேன். டைப் பண்ணி ஒரு என்டர் அடிச்சாலே அந்த வேல்யூ கம்ப்யூட்டர் சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? திரும்ப அந்த குவாட்டை ஆக்டிவேட் பண்ணலாம். ரைட் கிளிக் ஆன் த குவாட் அண்ட் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதுல போயிட்டு பாப்புலர் கமெண்ட்ஸ்க்கு பதிலாக கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் கிளிக் பண்றேன். இதுல திரும்பவும் நீங்க கிளிக் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆன் என்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆன் என்டர் ஓ பிரஸ் பண்ணி ஆன் என்டர். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஆன் என்டர்னு இருக்கும். ஓல்டு வெர்ஷன்ல ஸ்பீக் செல்ஸ் ஆன் என்டர். ஆக்சுவலா ஓல்டு வெர்ஷன்ல கொஞ்சம் ஈஸியா எல்லாமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸ்பீக் செல்ஸ், ஸ்பீக் செல்ஸ் பை காலம், ஸ்பீக் செல்ஸ் பை ரோ, ஸ்பீக் செல்ஸ் ஆன் என்டர். பட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஆன் என்டர்னு இருக்கு பாருங்க. ஆன் என்டர். ஸோ இதுல ஆன் என்டர் கிளிக் பண்ணி இதை ஆட் பண்ண போறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன். இப்போ ஆன் என்டர்ன்றது ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ரைட். இப்போ ஆக்சுவலா அது சுவிட்ச் ஆன் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டாப்ல சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு. இல்ல நீங்க ஆஃப் பண்றதா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வேணாம் அடிக்கடி ரீட் பண்ண வேணாம், இப்போதைக்கு டெம்பரரி ஆஃப் பண்ணணும்னா இங்க ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணா ஆஃப் ஆயிடும். பாருங்க டர்ன் ஆஃப்னு சொல்லுது. பட் நான் திரும்ப ஆன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ செல்ஸ் என்ன பண்ணும்? நீங்க என்னென்ன டைப் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது பேச ஆரம்பிக்கும். பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் எடுக்கிறேன். வெல்கம் போட்டு என்டர். வெல்கம். ரைட். வெல்கம் பேச ஆரம்பிக்கும். ஸோ என்னெல்லாம் டைப் பண்றீங்களோ டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்ச உடனே அதை பேச ஆரம்பிக்கும். ரைட். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்ல ஏதாவது வேணாம் இந்த ஆப்ஷன்லாம் வேணாம்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு நேரா வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்க ரிமூவ் கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்துடலாம். இல்ல கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல போய் இங்க ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. ரீசெட் கொடுத்தீங்கன்னா பழையபடி எல்லாமே போயிடும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் வேணும்னா நீங்க அந்த ஆப்ஷன்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி அதை ரிமூவ் கொடுக்கலாம். இல்ல ரீசெட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், குவரிஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் அந்த கொஸ்டின், டவுட்ஸ், குவரிஸ்லாம் தீர்க்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவை சந்திப்போம்.